பிழையான தொடரை கண்டறிய. இதில் எழுத்துப்பிழை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். காளைகளை பூட்டி வயலை உழுதனர் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். இந்த லை காலையில் வர இந்த லை விலங்கு ஆண் மாட்டை குறிக்குது, விலங்கு குறிக்குது. அதனால் இது கரெக்டு. அடுத்து மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை நேரத்தை குறிப்பிடுறது அதுக்கு லகரம் இந்த லகரம் வரும். காலை இதுதான் கரெக்டு. தப்பானது காலைங்கிறது, இந்த லகரம் தப்பானது. அப்போ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தப்பானது. இதுதான் ஆன்சர். நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. ஸோ மற்ற 3 கரெக்டு. சி தப்பாக இருக்குது. பிழையான தொடர் சி தான். வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயர் கொண்டது. தீமைங்கிறது ஒரு குணத்தை குறிக்கிறதுனால அது குணப்பெயர். அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை சினை பெயர் கொண்டது. கைங்கிறது ஒரு உறுப்பு, சினைனா உறுப்பு. நல்லது கை அப்படிங்கிறது சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது. நிலம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, அதனால் இது இடப்பெயர் கொண்டது. ஸோ மேட்சிங் என்னன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேண்மை. செற்றம் அப்படின்னா பகை அப்படின்னு அர்த்தம். கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம். ஸோ செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். இங்கே உம்ங்கிற விகுதி வந்ததுனால இது எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். இதில் பகுவது ஒரு பிளக்கணம் படி பிடிச்சோம்னா நட ப்ளஸ் இத்தாப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்தாப் இந்து ப்ளஸ் அண்ணுன்னு கடைசியில் முடியும். அண் என்னன்னா உயர்திணை வினையாளனையும் பெயர் அதை குறிக்குது. அடுத்து வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வை என்னும் வேர் சொல்லோட ஏவல் வினைமுற்று வைத்தாள். வைத்தாள் தான் ஏவுற மாதிரி சொல்லியிருக்கு, அதனால வை என்னும் வேர் சொல்லோட ஏவல் வினைமுற்று வைத்தாள். அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக அ இ உ வந்துள்ளது. நம்ம அப்பக்கம்னு சொல்லும்போது கையை காட்டி அந்த சைடு காமிச்சு சொல்லுவோம். இப்பக்கம் இ, உப்பக்கம் உ. ஊ முன்னாடி இருந்த சுற்றெழுத்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏற்கனவே சொன்னது தான். இடப்பொருளை சுட்டுவதற்காக அ இ உ வந்துள்ளது. அடுத்தது ஸோ கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் 8வது இதுக்கு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஏ நெடிலுக்கு ஏ குறில், தக்கு ந, ராக்கு ந, இதெல்லாம் இன எழுத்துக்கள். நெடில் ஏக்கு குரில் ஏ இன எழுத்து, தகரத்துக்கு நகரம் இன எழுத்து, ரகரத்துக்கு நகரம் இன எழுத்து. ஆனால் ஐக்கு இன எழுத்து ஆ கிடையாது, ஐக்கு இன எழுத்து ஈகரம். அதனால் சி பொருந்தாத இணை. 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய. கணம் காணம். கணம்ங்கிறதோட பொருள் கூட்டம், காணம்ங்கிறதோட பொருள் பொன். ஸோ கணம்ங்கிறதோட பொருள் கூட்டம், காணம்ங்கிறதோட பொருள் பொன். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த அதுக்கப்புறம் இப்போ வர்றதுனால இப்போ வர்றதுனால அதோட பொருள் எப்படி வரும்னா
தந்தத்தினால் செய்யப்பட்ட பலகை, யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட பலகை அப்படிங்கிற பொருளை குறிக்குமே தவிர கொடுத்த பலகைன்னு வராது. ஸோ கூற்று தவறு. காரணம் பார்ப்போம். 2 சொற்களுக்கு இடையில் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறிக்கிறது அப்படிங்கிறது தப்பானது. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 11th ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, பின்வருவனவற்றில் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், அங்குக்கு அப்புறம் இக்கு வரும், மெய் எழுத்து வரும். அங்கு கேட்டேன்ங்கிறது தப்பானது. இங்கு பேசாதே அப்படிங்கிறதுல இங்குக்கு அப்புறம் இப்போ வரும். எங்கு சென்றாய் அப்படிங்கிறதுல எங்குக்கு அப்புறம் இச்சு வரும். ஸோ மெய் எழுத்துக்கள் மிகுதலை பார்த்துக்கிடணும். அங்கு கேட்டேன்ல இக்கு மிகிறது தான் பிழையற்ற தொடர், மற்றது எல்லாமே பிழையான தொடர்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ அகர வரிசைப்படி எழுத போகிறோம். முதல்ல அகரத்தில் அம்புலி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ககர மெய்யெழுத்து வரிசையில் இக்கு தான் முதல்ல வரும். அதில் காப்பு வந்திருக்கு, காப்பு. அதுக்கடுத்து இச்சுக்கு அப்புறம் இச்சு வருது, இச்சில் உள்ள எழுத்து வருது சப்பானி. ஸோ அதுக்கப்புறம் சப்பானிக்கு அப்புறம் சங்கீரை வருது. அதுக்கு அடுத்து சங்கீரைக்கு அப்புறம் இத்தில் தகர வரிசையில் தாள் வருது. ஸோ இந்த நாளையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சாலே ஈஸியாக போட்டுடலாம். தாள் தான் இங்கே முதல்ல வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதில் என்ன தப்புனா, ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து இதில் இந்த மாதிரி உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு முன்னாடி எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுவே மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி, உயிர்மை எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இதான் கொடுத்துருக்காங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியதுன்னு வர வேண்டிய இடத்துல ஒரு அணில்னு வந்ததுனால கூற்று தவறு. காரணம், உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். காரணம் சரி. கூற்று தவறுங்கிறதுக்கான காரணம் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து, ஊர் பெயர்களோட மறு. ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை. கோவன்புத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. மேட்சிங் 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி. அடுத்து, இருபொருள் தருக. தாரணி. தாரணினா இருபொருள், பூமி, உலகம். தாரணிங்கிற வேர்டு பூமியையும் உலகத்தையும் குறிக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசை அப்படின்னாலே மேல் பகுதி தான். ஸோ மீமிசை ஞாயிறு ஒரு பொருள் பன்மொழியில் மேல் பகுதியை குறிக்குது. அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் என்னன்னா, இந்த முதல் 3 சொற்கள் முரல், வகுளி, வாழை இதெல்லாம் ஒரு மீன் வகையை குறிக்குது. ஆனால் வியாழம்ங்கிற சொல் மீன் வகை இல்லை, இது வித்தியாசமானது. ஸோ ஆப்ஷன் டி, வியாழம் தான் ஆன்சர். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத் தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் 70. அடுத்து,
டேஸ் டேஸ் உறவோராயின் உறவோராக மடவும் ஆக மடந்தை நாமே. இப்பாடலில் வரியில் உள்ள எதிர்ச்சொல் என்னதுலானா உறவோர் மடவும். இந்த ரெண்டும் எதிர்ச்சொற்கள். ஆப்ஷன் டி உறவோர் மடவும். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி முக்காற்புள்ளி. ஒரு கூற்றுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது முக்காற்புள்ளி. அடுத்து பொறுத்துக. சாந்து, அறை, குருவி, ஒப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். ஒளிமரபை கண்டறிக. புல் சிமிழ்க்கும். இதில் புல்னா என்ன மீனிங்னா இந்த இல்லு வந்துச்சுன்னா பறவைன்னு அர்த்தம். புல்லோட மீனிங் வந்து பறவைன்னு அர்த்தம். அவ்வளோதான். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய. கண்ணன் நேற்று வருவான். இதில் வருவானுங்கிற வினையை எடுத்துக்கிட்டா அதை பகுவதை ஒரு பிளக்னமாக பிரித்தோன்னா வருப்பகுதி ப்ளஸ் இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை ஆண்பால் வினை முற்று உகுதி. ஸோ வந்து இதில் இவ்வு வந்ததுனால இது இப்போ இவ்வு இக்கு இந்த மூணு வந்தால் எதிர்கால இடைநிலைகள். ஸோ இது எதிர்காலத்தை குறிக்குது. வந்தான் வருவாள் இந்த மூணுமே ஏபிசி மூணுமே எதிர்காலத்தை குறிக்கிறது. ஆனால் பூமி சுழல்கிறது. இதில் இந்த சுழல்கிறதுவை பகுதூர் பிளக்கின் அடிப்படையில் படித்தோம்னா சுழல் பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை. கிரு கின்று ஆனின்று இந்த மூணுமே நிகழ்கால இடைநிலைகள் கிறது. ஸோ இது வந்து சுக்கிறது. அதனால் இது நிகழ்காலத்தை குறிக்குது. ஸோ பிழையற்ற நிகழ்கால தொடர் பூமி சுழல்கிறது தான். மற்ற மூணுமே வந்து எதிர்கால தொடர்கள். அடுத்து கூற்று காரணம். யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் கல் வந்துட்டுனாலே பன்மை. ஸோ யானைகள் அப்படிங்கிறது வந்து பன்மை. ஒரு நிறைய யானைகளை குறிக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட யானைகளை குறிக்கிறது. விரைந்து ஓடியது அது அப்படிங்கிறப்போ நம்ம ஒருமையை தான் வந்து நம்ம அதுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து கல் பன்மை அது ஒருமை. ஸோ ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நியாயப்படி எப்படி வரணும்னா யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும். அதனால் கூற்று வந்து தவறு. யானைகள் என்ற காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தப்பானது. யானை அப்படிங்கிற பலவின்பால் பெயருக்கு ஓடின என்ற பலவின்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். பலவின்பால்னா பலவின்பால் விகுதி தான் வரணும். ஒன்றன்பால் விகுதி வரக்கூடாது. ஸோ காரணமும் தப்பு. கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று தவறு, காரணம் தவறு. பிறவினை தொடரை கண்டறிக. அன்பு பாடல் பாடினான். பாடினான் அப்படிங்கிறது வந்து தன்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றால் தன்வினை. அடிகள் மறை ஓதினார். ஓதினார் தன்வினை. அரசன் மாலை அணிவித்தான். அணிந்தான் அப்படின்னா தன்வினை. அணிவித்தான் இன்னொருத்தங்களுக்கு போட்டிருக்கான் அப்படிங்கிற மீனிங்கிறதுனால மாலை அணிஞ்சிருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மாலை அணிஞ்சிருக்கார் அப்படின்னு மீன் பண்ணுறதால அணிவித்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை. அப்போ அரசன் மாலை அணிவித்தான்ங்கிறது மட்டும் பிறவினை தொடர். மற்றதெல்லாம் தன்வினை தொடர். அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும். செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது. வரலாற்றியலில் ஒயிட்கால் எனும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். பிரிட்டனில் இருக்க அரசு அலுவலகத்துக்கு பேர் தான் ஒயிட்கால்.
அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகையை ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்டனில் இருக்கிறது ஒயிட் ஹால். அடுத்து இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர், ஃபைபர்னாலே நமக்கு தெரியும் இலை அப்படின்னு. டார்க்னா இருட்டு, அப்போ இருட்டு இலை, இதுக்கு மேட்ச் ஆகுது. டிமான், டிமான் அப்படின்னா பின்னணி நிழல். டார்க்கஸ்ட்னா நமக்கு ஈஸியாக தெரியும், டார்க்னா இருள், டார்க்கஸ்ட்னா மிகு இருள்மை. டென்சிட்டினா நமக்கு தெரியும் அடர்த்தி. அவ்வளோதான், ஈஸியான மேட்சிங் தான். 4 1 3 2. அடுத்து புவியியலில் அட்வான்ஸ் எனும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. புவியியலில் ஜாகிரபிக்கலாக அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டு. பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப், முன் தணிக்கை. சென்சார்ஷிப்னா தெரியும் நமக்கு, தணிக்கை. ப்ரீ சென்சார்ஷிப் முன் தணிக்கை. பொசஷன், உடைமை. பொசஷன்னா நமக்குள்ள பொருள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. வைஃபெல்லாம் ஹஸ்பண்ட் மேலே பொசசிவாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி. ப்ரெஸ்கிரிப்ஷன், ப்ரெஸ்கிரிப்ஷன் நீடல் போகும். ப்ரீமியம், முனைமம். ப்ரீமியம்னா முன்னாடியே பண்ணுற ஒரு விஷயம், முனைமம். அடுத்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெற்றையரன், திறனாளர். வெற்றையரன் அப்படின்னா திறனாளர். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர், பனியாறு. கிளேசியர்னா பனியாறுங்கிறது ஈஸியாக கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் அது. அடுத்து தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். பகையை நீக்குதல். நம்ம தனியாக சிங்கிளாக இருந்துட்டு ஒரு வேலையை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த பழமொழி வந்து தனிமரம் காடாதல் இல். தனிமரம் என்றைக்கும் தோப்பாகாது, தனியாக இருந்து எதையும் சாதிக்க முடியாது. பகைமை யார் கூடயும் வளர்க்கக்கூடாது, எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. தனிமரம் காடாதலில் பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அடுத்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி, பெருங்குழப்பம். அகட விகடம், தந்திரம். இப்போ விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தந்திரமாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர், அந்த மாதிரி. ஈரொட்டு உறுதியின்மை, ஒரு உறுதியாக இல்லாதனால 2 ஒட்டு போட்டு வச்சுருக்க மாதிரி, அந்த மாதிரி. கை கூடுதல், சித்தி அடைதல். அடுத்து மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், யானை வந்து பிளிரும், களிறு. யானைன்னு குறிக்கக்கூடிய வேறு சொல் களிறு, களிறு பிளிரும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல், அமைதி. அலை ஓய்ந்த கடல் வந்து அமைதியாக இருக்கும். அடியற்ற மரம் போல், வீழ்தல். அடி இல்லாத மரம் வீழ்ந்துடும். வாழை மரத்தில் அடியை வெட்டினோம்னா மரம் அப்படியே கீழே விழுந்துடும், அந்த மாதிரி. மத்தில் அகப்பட்ட தயிர் போல், மனம் உடைதல். மனசு உடஞ்சே போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. புயலில் சிக்கிய பூங்கொடி போல், நடுங்குதல். புயலில் ஒரு பூங்கொடி சிக்கினா என்ன ஆகும்? கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும், நடங்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன? நகைச்சுற்று. நகம் வந்து நகைச்சுற்று வந்துருந்துச்சுன்னா அதில் லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட், லைட்டாக தொட்டாலே ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். அப்போ அதில் உலக்க விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இதை மீன் பண்ணுறது அதுதான் உயிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று. அடுத்து பொறுத்துக. கால் புக், மறுகவனிப்பு பதிவேடு. கால்னா கூப்பிட்றது, திரும்ப கவனிக்கிறது. ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர்.
பதிவேடு வழங்கு குறிப்பேடு. இஸ்யூனா வழங்குறது. பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. ஃபேர் காப்பினா செம்மைப்படி, செம்மையாக சிறப்பாக ஒரு விஷயத்தை நம்ம ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு லெட்டர் ரைட்டிங்கில் படிச்சிருப்போம்ல, அதான். அடோரிங் எனும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக. அடோரிங் அப்படின்னா போற்றுதல், புகழ்ந்து பேசுகிற மாதிரி, போற்றுதல்.